இந்த இனப்பிரச்சனை தீர்வு என்பதும் முக்கியமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம். என்னை பொறுத்த மட்டிலே இனப்பிரச்சனை தீர்வு என்பது இனங்களுக்கான ஒரு சந்தோஷமான அந்த இனத்தை சார்ந்த மக்கள் அனைவரும் தாங்கள் இந்த நாட்டிலே சுதந்திரமாக வாழுகின்றோம் என்ற நிலைப்பாட்டை இந்த புதிய அரசாங்கம் உண்டு பண்ணுகின்ற வழிகளை சமைக்குமாக இருந்தால் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மேம்படுத்த முடியும். எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் நிச்சயமாக இங்கு வந்து இந்த பொருளாதார மேம்படுத்துவதை மிக சிறப்பாக செய்து இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கான வழிகளை கையாளுவதற்கான வழிகள் பிறக்கும் என்பது என்னுடைய முதலாவது கருத்தாக இருக்கிறது. இரண்டாவது, பயங்கரவாத தடைச்சட்டம் முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும். அப்படி ஒழிக்கப்படுகின்ற போதுதான் வெளிநாட்டில் இருக்கின்ற எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் நிதிகளை கொண்டு வந்து இங்கு தொழிற்சாலைகளையோ அல்லது தொழிலை மேம்படுத்துவது சுதந்திரமாக அவர் செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். ஆகவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் இருக்கின்ற போது புலம்பெயர்ந்த உறவுகள் கொண்டு வந்து முதலீடுகளை செய்கின்ற போது இறுதி நேரத்திலே இந்த பயங்கரவாத சட்டத்தை வைத்துக்கொண்டு விடுதலை புலிகளோடு தொடர்பு அல்லது ஏதோ ஒரு பயங்கரவாத தொடர்புகளோடு அவர்களை சம்பந்தப்படுத்தி அந்த முதலீடுகளை முடக்குகின்ற செயல்பாடுகள் கடந்த காலங்களிலே வந்திருந்தது. ஆகவே இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டுமென்றால் இரண்டு வழி இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். அதைவிட இந்த பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும்.